அவனுக்கு அனுகிரகம் பண்ணும் பொழுது என்ன வேணும் உனக்குன்னு கேட்கிறார். எனக்கு உன்னுடைய கங்கையில நான் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்றான், கேட்கிறான் சுவாமிகிட்ட. அப்ப கங்கையை சுவாமி பணிக்கிறார். அப்படி வந்ததுதான் இந்த கங்கா விலாசம். அந்த நமக்கு அக்னி மூலையில் இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு தென்கிழக்கிலே உள்ள அந்த கங்கா விலாசம் இறைவனுடன் சம்பு புஷ்கரிணி திசை அப்படின்னு அந்த கங்கா விலாசத்துக்கு பல பெயர்கள். அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணா என்ன பலன்கிறது பழம்பதிநாதர் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும்னு வியாசர் சொல்றார். அப்படி இந்திரனுக்காக தன்னுடைய சிரசில் உள்ள கங்கையை இங்கே வச்ச இடம் கங்கா விலாசம். அப்பேற்பட்ட புண்ணியமான பூமி. அந்த காசிக்கும் இந்த புனல்வாயு தலத்துக்கும் என்ன தொடர்புன்னா இதுதான் தொடர்பு. அங்க நதியா பிரவாகம் பண்றது காசியில கங்கை, இங்க தடாகமா சுவாமியுடைய சிரசில் உள்ள கங்கையே இங்க இருக்கா. இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த நதி, இந்த ஊரை சுத்தி வரக்கூடிய நதியானது சர்ப்ப நதி காசியில உத்தரவாகினியா வருது. கிழக்க பார்த்து போயிட்டு இருக்கிற இந்த நதி அந்த தட்சிண வாகினியா போய் அப்புறம் திரும்பி கிழக்க போடுது. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தட்சிண வாகினியா இந்த நதியானது ஊருக்கு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரக்கூடிய நம்முடைய சர்ப்ப நதியானது நம் ஊருக்கு அருகாமையிலே வந்தவுடன் தட்சிண வாகினியாக தெற்கு நோக்கி திரும்பி சிறிது தூரம் சென்று காசியை போலவே திரும்ப கிழக்கு நோக்கி பயணிக்கிறது. வங்காள விரிகுடாவில் கலப்பதற்காக பயணிக்கிறது. அப்படி காசிக்கும் கங்கைக்கும் காசிக்கும் நமது தலத்திற்கும் பலவிதமான ஒற்றுமைகள். அங்க எங்க விசேஷம், இங்கே எங்க விசேஷம். அங்கேயும் சுவாமி முக்தி கொடுக்கிறார். அந்த அவிமுக்தி கஷேத்திரம்னு பேர் அந்த காசிக்கு. அப்போ அந்த கஷேத்திரத்தில் இங்கேயும் சுவாமி என்ன பண்றார், அங்க காசியில காலகத்தியான ஆன்மாக்களுக்கு உயிர்களுக்கு மட்டும்தான் முக்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க ஜீவிச்சிருந்து உயிரோடு இருக்கும் பொழுது ஜீவன் முக்தர்களாகவே ஆக்குகின்றார் சுவாமி. இந்த ஜீவிச்சிருக்கிற ஆன்மாக்களுக்கு முக்தியை கொடுக்கிறார், ஜீவன் முக்தர்களாகவே பண்றார் இந்த ஆன்மாக்களை நம்பலாம். அப்பேற்பட்ட அதான் யதா ஸ்ரீமத் வாராணசி புண்ணியா தேகாந்தே முக்திதாயினி. காசி காலத்தினுடைய மகிமை அந்த ஆன்மாக்கள் காலகத்தை அடையும் பொழுது அவர்களுக்கு முக்தி. ததா அதிகம் விருத்தபுரம் ஜீவன் முக்தி பிரதாயகம். ஆனா நம்முடைய புலவாயில் விருத்தபுரம் என்னக்கூடிய இந்த தலத்தினுடைய பெருமை அதை விட அதிகமா உயிர்கள் ஜீவிச்சின்றிருக்கும் பொழுது ஜீவன் முக்தியே வழங்க வல்லவராக நமது பெருமான் திகழ்கின்றார். இந்த பெருமானை வணங்கி வழிபடாதவர்களே இல்லை என்பது நாம் இந்த விருத்தபுரி மகாத்மியம் மூலம் நமக்கு தெரிய வருகின்றது. அதே போன்று திருவாரூரிலே பிறந்த தியாகராஜ கவிராயர் என்பவரால் தலத்து மகிமையை தமிழிலே ஒரு நூலாக இயற்றியிருக்கின்றார். இந்த நூல்கள் எல்லாம் 1937ஆம் ஆண்டு ஓலைச்சுவடிகளில் முதன்முறையாக புத்தக வடிவிலே அச்சிடப்பட்டு தேவக்கோட்டை நம்முடைய செட்டியார் ஆலயத்தின் நகரத்த அறங்காவலர் செட்டியார் குடும்பத்தார் அவர்களால் சைவ சித்தாந்த சங்கமானது அங்கே தேவக்கோட்டையில் இருக்கு. அந்த சங்கத்தின் மூலமாக 1937ஆம் ஆண்டு ஓலைச்சுவடிகளிலிருந்து அவருடைய தாத்தா காலத்தில் இந்த தலத்து மகிமைகள் எல்லாம் நூல் வடிவாக புத்தக வடிவமாக வெளிவந்தன. இந்த இப்போ இந்த புனரமைப்பு பண்ணக்கூடிய இந்த தீர்த்தத்துக்கு லட்சுமி தீர்த்தம்னு பேரு. லட்சுமி இங்க தபஸ் பண்றா, இந்த தீர்த்தம் பண்ணி தீர்த்தத்தை உண்டாக்கினதுனால லட்சுமி தீர்த்தம்னு பேரு இந்த தீர்த்தத்துக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் தீர்த்தம் பண்ணாலோ நெட்டூர் அன்னைக்கு பேரு இந்திர தீர்த்தம்னு பேரு. இந்திரன் தீர்த்தம் பண்ணி சுவாமியை தரிசனம் பண்றான். அந்த தீர்த்தத்தில் சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணி தரிசனம் பண்றான். ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒவ்வொரு மகிமை உண்டு. இந்த ஒவ்வொரு தீர்த்தங்களிலும் எப்பப்பெல்லாம் ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிற விஷய குறிப்புகள் எல்லாம் இந்த மகாத்மியத்திலே கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த வைகாசி விசாக நட்சத்திரத்தில் அன்று இந்த இந்திர தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணினா பல்வேறு விதமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதே போல கங்கா விலாசம் என்று சொல்லக்கூடிய அந்த கங்கையிலே ஸ்நானம் செய்து இறைவனை வழிபாடு செய்தால் 21 தலைமுறைகளுள் பிதிரு கடன்கள் எல்லாம் நீங்குவதாக கூறப்பட்டுள்ளன. இதே போன்று இந்த முக்கியமாக இந்த லட்சுமி தீர்த்தத்தினுடைய மகிமை மிகவும் அளவிடுவதற்கு அறியாதது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி உமையையும் பெருமானையும் தரிசனம் செய்தால் பிள்ளை பேரானது, பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு
புத்திர சந்தானம் என்று சொல்லக்கூடிய வம்ச விருத்தியானது ஏற்படுவதாக கூறியிருக்கின்றார். அப்படி மகாவிஷ்ணுவும் ஒரு தீர்த்தம் செய்து சக்கர தீர்த்தம் என்ற பெயரிலே இந்த மாரியம்மன் கோயிலுக்கு எதிர்ப்புறமாக வெள்ளமடம்னு இன்னைக்கு வழக்கத்தில் இருக்கு. அந்த தீர்த்தத்துக்கு சக்கர தீர்த்தம் என்று பெயர். மகாவிஷ்ணுவுக்கு சக்கரபாணின்னு பெயர், கையில் சக்கரம் வச்சுருக்கிறதுனால அதனால சக்கர தீர்த்தம் அந்த தீர்த்தத்துக்கு பேர். இந்த லட்சுமி தீர்த்தத்துக்கு எதிர்த்தாமல்ல பெரியநாயகி உடனமர் பரம்பதிநாத பெருமானுடைய பரிபூர்ண திருவுகளுக்கு பாத்திரமாகுவோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நாட்டு விழா நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவினை நமக்கு இந்த அனைத்து தீர்த்தங்களையும் புனரமைத்து கொடுத்து இந்த ஊருக்கு நன்மை செய்வதற்காக விவேகானந்தா கேந்திரத்தின் செயலர் அவர்களும் மற்றும் உறுப்பினர்கள் எல்லாம் வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் எல்லாம் இந்த நகரத்தார்கள், நாட்டார்கள், கிராமத்தார்கள் சார்பாக வருகவென அனைவரையும் வரவேற்கின்றோம். அவர்கள் இதற்கு முன்னதாக ராமேஸ்வரத்தில் 108 குளங்கள், நம்ம ஊரில் 10 குளம் தான் இருக்குது, ராமேஸ்வரத்தை சுற்றி 108 குளங்களை புனரமைக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து இதுவரைக்கும் சுமார் ஒரு 60 குளங்களை சரி பண்ணியிருக்காங்க விவேகானந்த கேந்திரம். அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறோம். அவங்க விளம்பரத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. இது யாருக்குமே தெரியாது, சொல்லவும் மாட்டாங்க. அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. புண்ணியம் கிடைக்கணும், இந்த பூமி நல்லா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டும்தான் செயல்படுத்துவாங்களே தவிர அவங்க யார்ட்டையும் இதை சொல்ல மாட்டாங்க. அப்படி 60 தீர்த்தத்தை முடிக்கும்போது நம்ம இந்த திருப்பணவாசலுக்குள்ள 10 தீர்த்தம் எங்கள் கோவிலுக்கு இருக்குது, அதையும் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லும்போது அதையும் முடிச்சு தரோம் அப்படின்னு முன் நம்ம இந்த ஊர் மக்கள் எல்லாம் பயனடைகிறதுக்காக, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இந்த கோவிலில் பயன்பெறுவதற்காக இந்த தீர்த்தங்கள்லாம் புனமைச்சு தருவதற்காக அவங்க வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கு கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி காரியங்கள் பண்ணுறதுக்கு பால் இல்லை. இப்போ கோவிலுக்கு நன்கொடை கொடுக்கறதுக்கு செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இது மாதிரி இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு, இந்த திருக்குளங்களை, நீர்நிலைகளை சரி பண்ணுறதுக்கெல்லாம் இறைவன் லட்சத்தில் ஒருவர் 2 பேரை தான் இறைவன் ஏற்படுத்தியிருப்பார். அப்படி தான் இவங்க நம்ம கண்ணுக்கு தெரிகிறாங்க. இதுக்காக மத்திய அரசுலேருந்து இவங்களுக்கு அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக. எப்படி இந்த பூமி இந்த பூமி தூய்மையாக இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். இப்போ பிற கிரகங்களில், கோள்களில் போய் நம்ம வாழ முடியாது. ஏன்னா அங்கே மனிதர்கள் வாழ்வதற்கு உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியற்றதாக பிற கிரகங்கள் இருந்தாலும் இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுந்தாற் போல இருக்கின்றது. அதனால தான் நம்மளால் இங்கே வாழ முடியுது. ஆனால் இதில் நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களை போட்டு மரங்கள் எல்லாம் வெட்டி அழித்து இந்த மாதிரி இயற்கையை அழிச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாட்களில் இந்த உயிரினங்கள் வாழ முடியாமல் இந்த பூமி போயிடும். அப்படி நடக்காமல் இருக்கணும்னா இப்போ எப்படி நம்ம சந்தோஷமாக வாழ்கிறோமோ இது மாதிரி நமக்கு அடுத்த சந்ததிகளும் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழணும்னா எப்படி இந்த பூமி நமக்கு கிடைச்சதோ இது மாதிரி இந்த பூமியை தூய்மையாக பாதுகாப்பாக நம்ம அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஆனால் அப்படி நம்ம நடந்துக்கிறது இல்லை. அதனால் எப்படி இவங்க நமக்கு இதெல்லாம் தூய்மைப்படுத்தி கொடுக்குறாங்களோ இதை இதே மாதிரி எப்போ நான் இந்த ஊரில் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் எடுப்பேன் அப்படின்னு ஒவ்வொருவரும் இன்னையிலேருந்து உறுதிமொழி எடுத்துக்கணும். இப்போ 3 தடவை நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. அருள்மிகு பழம்பதிநாதர் ஆலயத்தை சுற்றி அமைந்திருக்கின்ற 10 தீர்த்தங்களையும் புனரமைத்து நாங்கள் எங்கள் சுற்றத்தார்கள் அனைவரும் சேர்ந்து இந்த தீர்த்தங்களை தூய்மையாக வைத்திருக்க இன்று உறுதிமொழி ஏற்கின்றோம். இன்றிலிருந்து இந்த 10 தீர்த்தங்களிலும் என்னால், என் குடும்பத்தாரால் எந்த குப்பையும் இதிலே சேராது, இந்த தீர்த்தங்களில் எந்த கழிவு நீரும் சேராமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். இந்த கடமை இந்த ஊரில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும், இந்த ஊரை சுற்றி இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இன்று கடமையாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு இந்த தீர்த்தங்களை பாதுகாப்பேன் என்று உறுதிமொழி அளிக்கின்றேன். ஓம் நம சிவாய. ஹரஹர நம பார்வதி பதயே மகாதேவா. இரவு அந்த தியானம் இருந்தாரு.
தியானம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அமெரிக்கா சென்று நம்மளோட பாரதத்தோட பெருமைகளை வந்து உலகறிய செஞ்சவர் வந்து சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தரோட கருத்துக்களுக்காக நம்ம ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த விவேகானந்த கேந்திரம். விவேகானந்த கேந்திரம்ங்கிறது மனிதனை மனிதனாக மாற்றுவது, தேசத்தை புனரமைப்பது அப்படிங்கிற 2 கொள்கைகளோட இந்தியா முழுவதும் இதே போல இடங்கள்ல இருக்கு. 100க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இதில் ஒரு பிரிவு தான் நாங்கள் இந்த இயற்கை வேலை அபிவிருத்தி திட்டம் அப்படிங்கிறது. இந்த இயற்கை வேலை அபிவிருத்தி திட்டத்தில் நிறைய வேலை பார்க்குறோம். சித்த மருத்துவத்தை பற்றி வேலை பார்க்குறோம். சித்த மருத்துவத்தில் வருமத்தை பற்றி வேலை பார்க்குறோம். இந்தியா முழுக்க இருக்குது, நிறையா ஏக்கர் கணக்கு நிறையா இருக்குது, பள்ளிக்கூடங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இப்பொழுது அந்த லட்சுமி தீர்த்தத்தின் சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஓம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவஹாம் தோர்வணபகாமினீ யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காமஸ்வம் புருஷானகம் பூர்வாம்ரதமஜ்ஜாமஸ்திநாத பிரபோதினீ யம் தேவி க்ருபஸ்வயே திருமாதேவி காமலக்ஷ்மீர்நாசயாம்யம் சர்வாம் நிர்மதமே நித்யபுஷ்டாங்கரீஷினீ சர்வபூதானாம் ராஜோபத்வயே ஸ்ரீயம் मनसक्का ममागोदिं वासः सत्यमहीमहि सूरां रूपमन्नसमयित्री सक्कदाम्यतः कर्तमेन प्रजा भूता मयि सम्भव कर्तमा श्रियं वादय मे कुले मातरं वत्वमालिनी आभुश्रुषन्दुष्णिग्धान्यचिक्लीदवच मे गृहे देवी मातरके श्रियं वादय मे कुले सूर्यां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावहा यस्तरणीं वृष्टिं पिङ्गलां हिरण्यं विन्देयं कामस्वं गुरुडानकम् वसम्भवे भजहि पद्माक्षी तेन सौख्यं लभाम्यहम् अश्वदाजी गोदाजी धनदाजी महाधने धनं मे कृषतं देवीं सर्वकामां च देहि मे पद्मानने पद्मविपद्मभद्रे पद्मप्रिये पद्मदलायदाक्षी प्रिये विश्वमनोनुकूले सत्पादपद्मं मैदन्निधत्स्व रभौत्रदनं धान्यम् अस्य समाश्चर्यं न लोभो न शुभामतिः अमन्दिकृतपुण्यानां भक्तानां श्रीसूनुः जपे सरोजहस्ते धवलधराक्षुतगन्धमाल्यशोभे भगवति मनोज्ञे त्रिभुवनभूतिहरिप्रसीदमत्यों देहि याचितः क्रूरं यतमेध्यं यततान्दं तदपगच्छतात् अध्यासनादीपानाद्यच्च उग्रात् प्रतिग्रहात् तन्नो वरुणो राजा पारिणाः गजात्तीकीयेषु नव्या सुषोमया हृदञ्च सत्यञ्जाभिः धात्तपसोऽध्यजायताम् ततो रात्रिरजायत ततः समुद्रो अर्णवः तथा जीवप्रतिमध्ये प्रमत्तः यतं कृण्वन्न केतभेपेशो मर्या अपेशसे समुषद्भिर्जायथाः देवानां पतति कवीनानुषर्विप्राणां नघटो मृगाणाम् आदिमितुं प्रथमे अश्विनोर्भागुभ्याः पूर्णोहत्ताभ्याम् अश्विनोर्भैषज्येन द्रुपदादिवेन्मुमुदानः भूतं पवित्रेणेवाद्यम् भूर्भुवस्सुवो भूर्भुवस्सुवो भूर्भुवस्सुवः चक्षुषाणि यवसस्य फलाढ्य பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடபோர் வீரட்டனாரே தொழுது தூமலர் தூவி
ஓம் நமோ ஹிரண்யபாகவ ஹிரண்யவர்ணாய ஹிரண்யரூபாய ஹிரண்யபதய அம்பிகாபதய உமாபதய सर्वस्याप्ते सर्वस्य जित्ते सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति पार्वती पतये हर हर महादेव சித்தனீ நினை என்னோடு சோழருவைகளும் மத்த யானையினீதுரி போர்த்த மணாளனூர் பக்தர் தாம் பலர் பாடி நின்று ஆடும் பழம்பதி பொத்திலாந்தைகள் ஆட்டரா புனவாயிலே மின்னியில் செஞ்சடை வெண்பிரயம் விரிநூலினம் பண்ணிய நான் மறை பாடியாடி பலவூர்கள் போய் அன்னம் அண்ணல் நடையாடொடும் அமரும் இடம் புன்னை நன்மாமலர் பொன்னுதிர்க்கும் புனவாயிலே வந்தே புராண நகரி வந்தே சர்ப்பதரங்கினி கூர்பாசசாரு வக்ஷோஜா வந்தே விருத்தபுரீஸ்வரம் பாண்டியதேச பிரசித்தாய பயோதி தீரவாசினே பக்ஷீந்திரகேதுமித்ராய பிருகதீஷாய மங்களம் ஸ்ரீமதிந்திரபுரீஷாய ஸ்ரீஷசக்கரப்பிரதாயினே ஸ்ரீநாத சோதரீஷாய பிருகதீஷாய மங்களம். सर्वाभ्यो देवताभ्यो नमः श्री महालक्ष्मी नमः तीर्थदेवताभ्यो नमः अनेकोटि प्रार्थना नमस्कार समर्पयामि. காசையும் மண்ணை எடுத்து போட்டுருங்க. எல்லாரும் போட்ட கூட நீங்க மண்ணை மூடிடுங்க. இந்திரன் சொல்லியிருக்கான் சுவாமிகிட்ட. அதனால மறுபிறவி இருக்கிறவங்க உள்ள நுழைய முடியாது. அதனாலதான் இந்த கோயிலுக்கு கூட்டம் வராது. கூட்டம் வரமாட்டாங்க. ரொம்ப மக்கள் இந்த கோயிலுக்கு வரமாட்டாங்க. தெரியவே தெரியாது. ஏன்னா அது காசிக்கு முன்தோன்றிய கோவில். காசிக்கு முன்னாலேயே கங்கை இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஆதி கங்கை இந்த ஊர்ல தான் இருக்கு. காசியில வந்து பகீரதன் கங்கையை கொண்டு வந்ததுனால தான் காசியில இருக்கு. ஆனா பகீரதன் கங்கையை கொண்டு வரதுக்கு முன்னாலேயே இந்திரனுக்காக சிரசுல உள்ள கங்கையை இந்த ஊர்ல வச்சிருக்காரு சுவாமி. கங்கா தீர்த்தம்ங்கிற தீர்த்தம் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் இது மாதிரி இது வந்து பாண்டிய நாடு. இது மாதிரி நம்ம சோழ நாட்டில் ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லி இதை பார்த்து இதே மாதிரி கட்டினதான் தஞ்சை பெரிய கோயில். அதனாலதான் இந்த பிரகதீஸ்வரர்ங்கிற பேர் அங்கே வச்சிருக்காங்க. இவர் தான் ஆதி பிரகதீஸ்வரர். இந்த கோபுர அமைப்பு இதே அமைப்பு தான் கோபுரம் அங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து விமான கோபுரம் பெருசாக இருக்கும், ராஜகோபுரம் சின்னதாக இருக்கும். இதே மாதிரி தான் தஞ்சை பெரிய கோயிலே விமான கோபுரம் தான் பெருசாக இருக்கும். மற்ற கோயிலுக்கெல்லாம் போனால் விமான கோபுரம் சின்னதாக இருக்கும், ராஜகோபுரம் தான் பெருசாக இருக்கும். அதுக்கு அடையாளம் இதுதான்.
தேவசூராயா சதசி Obrigado.